உங்கள் டேட்டா சீக்கிரமாக காலி ஆகுதுங்களா? அப்போது இந்த ஒரு 4 செட்டிங் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் டேட்டா ஃபுல் டே யூஸ் பண்ணாலும் காலி ஆகாதுங்க. வாங்க அந்த 4 செட்டிங் என்னென்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. டேட்டா யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவர் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிட்டு இது எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னென்னலாம் பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணுறது மூலிமா எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இந்த பேக்ரவுண்ட் டேட்டா யூஸ் பண்ணிகிட்ருக்கோ அதெல்லாம் டிசேபிள் ஆயிருங்க. ஸோ இது ஒரு செட்டிங்கு. அதே மாதிரி முதல்ல உங்கள் மொபைலில் எந்த அப்ளிகேஷன் அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் என் மொபைலில் காமிக்கிறேன். இந்த மொபைல் டேட்டா யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா என் மொபைலில் வந்து டேட்டா அதிகமாக யூஸ் ஆகுறது இந்த யூடியூப் தாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் டேட்டா, ஸோ எனபிள் யூசேஜ் ஆஃப் மொபைல் டேட்டான்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் டிசேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த டேட்டாவும் யூஸ் ஆகாதுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது செட்டிங். அதே மாதிரி டேட்டா வார்னிங் அண்ட் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிமிட் செட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ எந்தளவுக்கு உங்கள் டேட்டா யூஸ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அது செட் பண்ணுறது மூலிமா ஸோ எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு போய் இந்த பேக்ரவுண்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த செட்டிங்குங்க, ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்கு நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுத்துட்டு ஓவர் வைஃபை ஒன்லி இல்லைன்னா ஆஸ்க் மீ எவ்ரி டைம் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களை கேட்டுட்டு தாங்க எதுவாக இருந்தாலும் டவுன்லோட் ஆகும். உங்கள் பர்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் இது பேக்ரவுண்ட்லலாம் எதுவுமே டவுன்லோட் ஆகாது. அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இது செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே அப்டேட் ஆகாது. ஸோ உங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் இது அப்டேட் பண்ணணுமா வேணாமான்னு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்பு யூடியூப் தாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு போயிருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த செட்டிங்ஸ் போயிருங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து யூடியூப்பு. இப்போ நான் செட்டிங்ஸ் வந்துட்டேன். ஹோம்லேருந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே கியர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. டேட்டா சேவிங். ஸோ டேட்டா சேவிங் மோட் எனபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் வீடியோஸ் ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் அது மீடியம் குவாலிட்டியில் தான் உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் டேட்டா எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டே டேட்டா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காலியாக ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.